இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் போகிறோம் குளிக்கிறதுக்கு. ஆமா, இதுதான் எங்க ஃபேமிலி, இதுதான் எங்க அப்பா, இது நம்பி, அது கடைசி நான் தான். அவ்வளோதான், ஃபோனை கீழே போட்டுருவாங்க. நாங்களாம் இப்போ ஸ்விம்மிங் பூல் போகிறோம் நண்பர்களே. ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்க போகிறோம். அதோட விளாக் தான் இன்னைக்கு வரப்போகுது. பார்ப்போம். அது வரைக்கும் அதில் இன்னைக்கு நான் உள்நீச்சல் அடிக்க போகிறேன். எவ்வளோ நேரம் அடிக்கிறேன்னு பார்ப்போம் நண்பர்களே. அவனுக்கு நீச்சலே தெரியாது காய்ஸ். நீச்சலே தெரியாது கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். போனா கிளாஸ்ல தண்ணி வந்து குளிப்பாங்க. இல்ல நாங்க உள்நீச்சல்லாம் நல்லா தெரியும் நண்பர்களே. வெறும் தண்ணியில உள்நீச்சல் அடிப்பான். பாப்போம் நண்பர்களே, பாப்போம். யாரு வெறும் இடத்துல நான் உள்ள என் மயந்தான் அது நடுவில் நிக்கிறதுல ஜாலியா இருக்கும். எங்க ஊர் மாம்பழத்தை பாருங்க எப்படி இருக்குது. மாம்பழம் வேற இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஓ गाइस ये मैं போய் சொல்றேன் அப்ப தெரியும். வெற்றி என்னது வீடு மாதிரி இருக்கு. நண்பர்களே, இப்ப மறுபடியும் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை எப்பயாவது பார்த்து விட்டுட்டே இருக்கான். இன்னைக்கு என்னன்னா ஸ்விம்மிங் பூல்ல சாக்ஸ் போட்டு தான் குளிக்க முடியும்ட்டாங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு மறந்து போச்சு. ஸோ சாக்ஸுக்கு வாங்க நாங்க போறோம். இதுல என்னன்னா இப்ப மணி 1:20. இன்னும் நாங்க 10 நிமிஷத்துக்குள்ள உள்ள போனாதான் எங்களை குளிக்க விடுவாங்க. இல்லைன்னா எங்களை குளிக்க விட மாட்டாங்க நண்பர்களே. 10 நிமிஷத்துக்குள்ள நாங்க சாக்ஸை வாங்கிட்டு உள்ள போனோம். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. ஆனா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல இவன் சாக்ஸ் வேணும்னே அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே. அப்போ நம்ம எப்படி சாக்ஸ் வாங்கிட்டு எப்படி குளிக்க போறோமா இல்லையான்ட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. கொஞ்ச நேரத்திலே சாக்ஸ் கடைக்கு வந்துட்டோம் நண்பர்களே. நாங்க சாக்ஸ் வாங்குறதுக்காக அந்த அண்ணன் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்படியே தம்பி 2 பேருக்கு எவ்வளோ சாக்ஸ் அவன் சூப்பரா சொல்றான்டா. நண்பர்களே, கஷ்டம்தான் நண்பர். இந்த மாதிரி ஒரு தம்பி உங்களுக்கு இருந்தா என் வாழ்க்கையில என்ன வேணா செய்யலாம். இந்த மாதிரி பேரு பையன் இருந்தா ரொம்ப அதை விட நல்லா இருக்கும் நண்பர்களே. இவன் பாருங்க, நண்பர்களே சொல்லுடா, இப்படி பாருங்க, இப்படி பண்றாங்க என்னைய நண்பர்களே அப்படிங்கிற பாடா படுத்துறாங்க. கடைசியில எனக்கு சாக்ஸ் வாங்கல, அந்த சைஸ் இல்ல நண்பர்களே. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த வீடியோ வேற போலீஸ் பார்த்து மேல கேஸ் போட்டுருவாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் சும்மாவே எதுக்கெடுத்தாலும் ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. இந்த மாதிரி போர்ஸ் மணியா 4 சாக்ஸ் கிழிஞ்சிருக்கு நண்பர்களே. அதை போட்டு வந்தா கூட பிடிச்சிட்டோம். இது பெரிய கண்டென்ட் என்னன்னா இவங்களை கூட்டு வரதான் பெரிய கண்டென்ட். இறங்கு நண்பர்களே. இப்ப போடா தம்பி, இதுவே நல்லாதான் இருக்கு. புஷு காரணம் பயப்படாதே. வா வா வா, அண்ணன் கூட வா. ஏன் இல்லடா, விழுந்துடாத. எங்கடா போற? ஒண்ணும் செய்ய மாட்டேன். சரி வா, சரி விடு, ஒண்ணும் செய்யல. வா 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 வா.
பின்னாடி வந்து வயலுக்கு இருப்பான். கம்மியான தூக்கிட்டோடா. வா ஓடிடுறான் அவன். மாறி இங்க வா, நீ வா மாறி, நீ வா, நான் குதிக்கிறேன், வீடியோ எடு. மாறி மாறி இந்தா நீ வீடியோ எடுறா, நீ வீடியோ எடுவா. மாறி வீடியோ எடுறா, நான் குதிக்கிறத. டைவு பயலுக அப்படின்னு குடிச்சிட்டான் தம்பி. பயப்படாதடா டேய், பயப்படாத. இங்க பாரு வீடியோ பாரு, ஹாய் சொல்லு. பாருங்க கைஸ், வெளியே போனா எப்படி இருக்கானு. இங்க பாருங்க கைஸ், நடுவுல போடா. இந்தா நீச்சல் கத்துக்கல காய்ஸ், நீச்சல் பயிலுங்க காய்ஸ். இந்த பையன் மட்டும் எனக்கு நீச்சல் கத்து கொடுக்க போறீங்க காய்ஸ். வரலிட்டுக்கையா மாறி இப்படி விட்டாங்கல்ல, நீ தெரியற மாதிரி எடு, நீ தெரியற மாதிரி இருந்தா நீ அந்த பக்கம் இருக்க, நீ ஓமி சேர்ந்து வர மாதிரி இருந்தா என்ன பண்ற? போங்கசா ஐயா எனக்கு தெரியாது, பண்ணி மாதிரி பண்றாங்க காய்ஸ். டேய் இப்படிடா இந்த வருஷம்டா நான் எடுத்துறேன்டா. கட் பண்ணு நீச்சல் பயலுக. Hi guys. நீச்சலு பயலுக. இங்க பாருங்க பயந்தாங்குழி பக்கடாவ, பயந்தாங்குழி பக்கடா. Hi guys. உழுந்துட்டாங்க guys. என்னடா வேலை யாரா போறா? நீ போய் வச்சுட்டு வா, நான் போய் எடுத்து வந்தேன். ஐயோ guys, நீங்க படுத்துற பாட்டுல நீச்சலே மறந்துருச்சு guys. ஆனா இவன் ரொம்ப நாளா பல்லுலக்காமே அலையறான் guys. இந்த இருக்கான் பாருங்க, மேலே ஏறான் பாருங்க, அது கூட பரவாயில்ல guys. எங்களுக்கு நீச்சல் கத்து கொடுக்க வந்த குரு இதா இருக்காரு பாருங்க, ஆனா நிக்காரு பாருங்க, குருநாதா குருநாதா தெய்வம். ஹாய் காய்ஸ், நாங்க நல்லா குளித்தோம். ஆமா, நீங்க தான் பயந்துகிட்டே இருந்த. பயந்தாங்குழி பக்கடா. ஆமா. ஹாய் காய்ஸ், என் மூத்த மகனுக்கு நீச்சல் பயங்கரமா வருது. அநேகமா நேஷனல் அவார்டு வாங்குவாருன்னு நினைக்கிறேன்.
ஆனா ஏன்னா செம்மையா பேக்ல அடிச்சாரு. காலை தூக்குறேன் பேர்ல நான் ஒரு சூறாவளியே உண்டு பண்ணிட்டேன்னா நான் காலை தூக்குலையில அப்படியே ஒரு சூறாவளியே உண்டாச்சுன்னா பாத்துக்கோங்களேன். கூட பரவாயில்ல காய். அவன் காலை அவனாலே தூக்க முடியல காய். நான் தூக்கின சூறாவளி வந்துடும். அதனாலதான் நான் வந்து காலை தூக்கவே இல்லை. எதுக்கு நம்மளால ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து நாசமா போகும், எதுக்கு அவங்க 4 பேர் அதுல பொழைச்சிட்டு இருப்போமேன்னா நான் இந்த எந்த ஒரு காலையும் தூக்கல. ஏன்னா நமக்கு அவ்வளோ பவர் இருக்கு, அதை நம்ம காட்ட வேணாம் அப்படின்னு தான் ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான்